இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவி இன்று காலை ராஜினாமா செய்திருக்காரு. அது சந்திச்சது மட்டுமல்லாம தாவேகா கூட போய் இணைய போறதா பல தகவல்கள் வந்திருக்கு. விஜய் அவர்களையுமே பட்டினம்பாக்கம் வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. இது என்ன நிலை? இது எப்படி உருவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரே தொகுதியில் நின்று பல முறை 8 முறைக்கு வெற்றி பெற்ற ஒரு நபர்னு சொன்னா அது செங்கோட்டையன். அந்த மாதிரி ஒரு நல்ல நபர் தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. பல்வேறு ஆளுமை மிக்க தலைவர்கள் அதிமுக இருந்து வெளியில வரும்போது அதிமுகவிற்கு அது பின்னடைவாக தானே இருக்கும். எடப்பாடி எல்லாம் எவ்வளவு அரசியல் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க? சசிகலா உள்ள போனவுடனே சசிகலா ஒதுக்கி விட்டுட்டு ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளரா எடப்பாடியும் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவர் அவரை அப்படி கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. யார்? விஜயை எப்படி கொண்டு வந்து வச்சானுங்க? நீ வானத்துக்கு குதிச்ச தேவதூதர், நீ எல்லாம் இப்படி எப்படி இல்லை. இப்போ புசியானதை தவிர்த்து விட்டு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். டிவிகேல போய் அவர் என்ன பொறுப்பு வாங்கினாலும் அவருக்கு அதிமுகவில் இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே கிடைக்காது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவி இன்று காலை ராஜினாமா செய்திருக்காரு. அது சந்திச்சது மட்டுமல்லாம தாவேகா கூட போய் இணைய போறதா பல தகவல்கள் வந்திருக்கு. விஜய் அவர்களையுமே பட்டினம்பாக்கம் வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. இது என்ன நிலை? இது எப்படி உருவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, செங்கோட்டையன் என்பது ஒரு சிறந்த நபர்ன்றது எல்லாரும் பேசிக்கிறாங்க. நமக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. எல்லாரும் பேசியது நல்ல நபர் அப்படின்னு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து ஒரே தொகுதியில் நின்று பல முறை வெற்றி பெற்ற ஒரு நபர்னு சொன்னா அது செங்கோட்டையன் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல நபர் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அவரு அதிமுக விட்டு போயிட்டதுனால அதிமுக ஜீரோன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், பல்வேறு தலைவர்கள், அதாவது பல்வேறு ஆளுமை மிக்க தலைவர்கள் அதிமுக இருந்து வெளியில வரும்போது அதிமுகவிற்கு அது பின்னடைவாக தானே இருக்கும். இல்ல, அப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி எதுவும் பின்னடைவு மாதிரி தெரியல. அப்படி பின்னடைவா சார் சொல்ல முடியும். அது 2026 தேர்தல்ல தானே எதிரொலிக்கும். இப்போ 5 பைசா அரசியல் பேசுற நம்மளே யோசிப்போம். இப்போ ஒரு இது பண்ணுவோம். எடப்பாடி எல்லாம் எவ்வளோ அரசியல் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க? அப்போ ஒரு நபர் நம்மளை விட்டு போகிறாங்கன்னு சொன்னால், அப்போ இவர் போனாருன்னா இவ்வளோ தூரம் நம்ம பாதிப்புக்கு உள்ளாகுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் போகாத அளவுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணி சரி கட்டி வச்சுருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்கள். இப்போது கூட்டணி கட்சி நேர் எதிரான கொள்கை உள்ளவங்களை கூட கூட்டணியில் சேர்க்குறாங்க. என்னென்னா வெற்றி பெறணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நெளிவு சுழிவு அப்படியே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகிறாங்க இல்லையா? அப்போ ஒரு நபர் நம்ம கட்சியை விட்டு விலகிறாருன்னு சொன்னால் அதனால் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆபத்துன்னு சொன்னால் நிச்சயம் எடப்பாடி அதுக்கு அனுமதிச்சே இருக்க மாட்டார் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பட் இவர் போனால் ஒன்றும் இல்லை, இருந்தால் தான் பிரச்சனை, குழப்பிட்டே இருப்பார் அப்படின்றதுக்காக தான் போனால் போட்டோன்னு விடுறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே அப்படி தான், புரியுதுங்களா? இப்போது ஓபிஎஸ் போனார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டி சசிகலாவை தான் பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க. சசிகலா உள்ளே போனவுடனே சசிகலாவை ஒதுக்கி விட்டுட்டு எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து தான் ஒருங்கிணைப்பாளராக, அதாவது ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடியும் இருந்தாங்க இல்லையா? அப்போது அவர் கட்சியை விட்டு விலகும் போது அவர் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாவட்ட செயலாளர்கள் போயிருந்தாலும் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு இது சொல்லலாம். பட் அவர் கூட யாருமே போகலையே. இவ்வளையே அவர் சார்ந்த முக்குளத்தோடு சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் கூட அவர் பின்னாடி போகலை. இல்லை சார், இதை நீங்கள் சொல்கிற விடயம் சரிதான். இதை இன்னொரு கோணத்துலையும் நம்ம பார்ப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதை கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ அவங்கள சார்ந்து அவர்களை நம்பி தான் ஓட்டு செலுத்துவாங்க. இப்போ இவர் எம்எல்ஏவா இருந்து இப்போ ராஜினாமா செய்து இப்போ விஜய் கட்சியோட இணைகிறார். அந்த அதிமுக கொடி வச்சிருந்த கார்ல கூட அவர் ஏற மறுத்து வேற ஒரு கார்ல பட்டினம்பாக்கம் செல்கிறார். அப்படின்றப்போ அந்த தொகுதி மக்கள் அவருக்கு தானே வாக்கு செலுத்துவாங்க. அப்ப நான் சொல்றேன், அந்த தொகுதியில ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற முதல்வர் ஆயிட முடியுமா நான் கேட்கிறேன். இல்ல, அது முதல்வர் ஆயிட முடியுமான்றத காட்டிலும் ஒரு தொகுதியில வெற்றினா அவர்களுக்கு வெற்றி தானே சார். நான் கேட்கிறேன், அந்த ஒரு தொகுதி வெற்றி பெற்றதுனால அவங்க முதல்வர் ஆயிட முடியாது. அது முடியாது. கண்டிப்பா 234 தொகுதியில் குறைஞ்சபட்சம் 120 தொகுதிகள் வெற்றி பெற்றாதான் முதல்வர் ஆக முடியும்.
அதில் ஒன்றா அது இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து தொடர்ந்து அந்த இடத்துலேருந்து சட்டமன்ற வேட்பாளராக இருந்திருக்காரு. ப்ளஸ்ஸு அவர்களுடைய சொந்த செல்வாக்குன்றதை விட கட்சி செல்வாக்கு அங்கே இருக்குது. திமுக அதிமுக என்ற அந்த ரெட்டலைக்கும் அந்த அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அதனால தான் அவர் தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றார். இப்போ அவர் அதுலேருந்து விலகி வேற ஒரு கட்சியில் இணைஞ்சால் அதே வாக்கு அவருக்கு விழுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் போய் விஜய் கூட சேர்ந்தனால விஜய்க்கு மிகப்பெரிய பலம் வந்துருமோன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் நானும் மீடியாவில் ஒன்று நிறைய பேர் பேசுவாங்க, செங்கோட்டையன் சேர்ந்தால் செங்கோட்டையன் இணைந்ததுனால் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் ஓடும் மீடியாக்களில் வாதங்கள் விவாதங்கள் பெரிய அளவுக்கு பறக்கும். கண்டிப்பா இப்ப பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் அவருக்கு கொடுக்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருந்தது. கண்டிப்பா புசியானதை தவிர்த்து விட்டு பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். அமைப்பு பொதுச் செயலாளரா வந்து பதவி கொடுக்கறதா இருக்காங்க. இந்த மாதிரி டிவிக்கேல போய் அவர் என்ன பொறுப்பு வாங்கினாலும் அவருக்கு அதிமுகவில் இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே கிடைக்காது. சார் 50 வருஷமா அரசியலை உற்று கவர்ந்து, அதாவது இதற்கு முன்னாடி முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடையும் பயணம் செஞ்சிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களுடையும் பயணம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் அரசியல்ல இருக்கக்கூடிய உற்று நோக்குகள் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். அப்படின்றப்போ இவருக்கு வந்து பிளஸ் தானே சார், தாவேக்காவுக்கு வந்து அது பிளஸ்ஸா தானே அமையும். அண்ணா யாரு? அறிஞர் அண்ணா கேள்விப்பட்டிருக்கீங்க? அண்ணா வந்து சொல்றாரு, தம்பி வா தலைமை ஏற்கவா. யார? நெடுஞ்செழியனை என்ன சொல்றாரு? தம்பி வா எனக்கு பின்னால் தலைமை ஏற்கவா என்று அண்ணாவால் போற்றப்பட்டார். நெடுஞ்செழியன் கூட இதே மயிலாப்பூர் தொகுதியில் 300 ஓட்டு வாங்கினாரு. நம்புவீங்களா? 300 ஓட்டு தான். அவரு கூட கடைசி நேரத்தில் வேற வழி இல்லாமல் நம்பினாரு. ஜெயலலிதா காலில் விழுந்து ஜெயலலிதா கூட சேர்ந்து இதெல்லாம் வரலாறு. அதனால் வந்து அவர் தொடர்ந்து எம்ஜிஆர் கூட பயணிச்சிருக்கலாம், ஜெயலலிதா கூட பயணிச்சிருக்கலாம், எல்லாமே பயணிச்சிருக்கலாம். அரசியல் களம் என்பது வேற. சரி, இப்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் வந்து இப்ப தொடர்ந்து தமிழகத்துல வந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க. சோ இவரும் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு நபரா இருக்கு. நிச்சயம் அனுபவம் வாய்ந்த அந்த அனுபவத்தை, அதாவது செங்கோட்டையனுடைய அனுபவங்களை சரிவர பயன்படுத்தினா வெற்றி விஜய் பயன்படுத்தணுன்றதுதான் கேள்வி. ஏன்னு சொன்னா அவர் வந்து அவர் அப்படி கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. யாரு? விஜயை வந்து எப்படி கொண்டு வந்து வச்சானுங்க? நீ வானத்துக்கு குறிச்ச தேவதூதரு, நீ எல்லாம் இப்படி எப்படி இல்லை, உன்னை கண்ட மக்கள், உன்னுடைய காற்று, உன்னுடைய நிழல் பட்டா கூட மக்கள் எல்லாம் உன்னை இந்த மேலே அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கூட்டி வச்சுருக்காங்க. பட்டு அது செங்கோட்டையனுடைய அரசியலில் வந்து பயன்படுத்துவாங்களான்றது தான் ஒரு கேள்வி. அதனால் அப்படியே பயன்படுத்த பெரிய அளவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு இல்லை. இப்போ பாருங்கள், இவங்க பிரிஞ்சாங்க இல்லையா? டிடிவி தினகரன் பிரிஞ்சார். உண்மையிலே அந்த நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது. குறிப்பாக வந்து முக்குளத்தூர் வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போனில் இருந்தாங்க. அவர் தலைமையில் கூட்டணி உருவாக்குனார். நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம் கூட்டணி. தேர்தலை சந்தித்தார் கூட்டணி. அதுக்கு அடுத்த தேர்தலில் என்னாச்சு? வேறு வழி இல்லாமல் பாஜக கூட போனேன். அதுக்கு அடுத்து இப்போ வந்து என்ன பண்ண, எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கால இல்லையா? இதுதான் நிலவரம். அப்போ அவர் டிடிவி தினகரன். ஓபிஎஸ் அவர் போனால் அவர் நிழல் கூட அவர் பின்னாடி போகாது. உண்மை. ஏன்னு சொன்னால் ஒரு கட்சியில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்து பிரியாருன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னாடி போனதாங்க ஒரு பலம். திமுகலேருந்து எம்ஜிஆர் பிரியும் போது கூட ஒரு 8 மாவட்ட செயலாளர் கூட வந்தாங்க. திமுகலேருந்து இது நம்ம வைகோண்டம் பிரியும் போது கூட ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள் போனாங்கல்ல. அந்த மாதிரி கூட வந்து அதிமுகலேருந்து ஓபிஎஸ் பிரியும் போது யாரும் போகலையே. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை வச்சு ஏன் நீங்கள் வந்து பில்டப் பண்ணுறீங்க? அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாலும். சரிங்க சார், இப்போ வந்து செங்கோட்டையன் போவது உறுதி அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட தெரிஞ்சிச்சு. இப்போ மூவரணி அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிவி, ஓபிஎஸ், இல்லை சசிகலா, இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தாவேக்கால இணைந்தா பலம் தான் அவர்களுக்கு. என்னை பொறுத்த டிடிவி கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குமா? மற்ற ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாம் 0 ஓப்பன்னு சொல்கிறாங்களா? பலன் இல்லை அப்படின்னு இல்லை, டிடிவி கொஞ்சம் இருக்கு. இதனால இந்த அதிமுகவிற்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு இல்லை. அந்த பாதிப்புகளை எதிர்கொண்டுட்டாங்க அவங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலே அதிமுக வந்து டிடிவி இல்லாமலேயே அவங்க 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கி ஒரு இது ஆக்கிட்டாங்க அவங்க. ஆனா இப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு அச்சம் ஏற்படும் தானே சார்? இப்ப இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சியா வந்து தமிழ்நாட்டுல இருந்தது அதிமுக. ஆனா தொடர்ந்து அதிமுகல சரிவுகளும் தொடர்ந்து வெளியேறுதலும் நடக்கும் போது அதிமுக மேல மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும் தானே?
மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுதா இல்லையா, அதிமுக எதிரான உள்ள கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படி ஒரு ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இது திமுக இல்லை, இப்போ செங்கோட்டையன் போய் இவரை போய் சந்திச்சது வந்து திமுகவுக்கு ஒரு பலம். இது ஒரு அதிமுக வந்து போய் சேர்றாங்க, இதை வந்து விவாதமாக்குவாங்க திமுக ஊடகங்கள் எல்லாமே. ஆனால் திமுக உள்ளுக்குள்ளே ஒன்று வலிக்குது. என்ன வலிக்குதுன்னு சொன்னால், என்னடா விஜய் வளர்ச்சியை கண்டு கண்டு திமுக ஒரு விதமான பயத்தில் இருக்காங்க. உண்மைதான். ஏன் சொன்னால் சிறுபான்மை வாக்குகள், குறிப்பாக கிறித்துவ வாக்குகள் அப்படியே கவர் பண்ணிட்டு வரோம், அது கவர் பண்ணிட்டா ஒரு 2-3% நம்மளை விட்டு போயிடுமே அப்படின்றதுக்காக திமுக ஒரு நடுக்கத்திலே இருக்குது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து வர்றது வந்து திமுகவிற்கு தான் அடியே தவிர அதிமுகவிற்கு அடி இல்லை அப்படின்னு சொல்றீங்க? என்னுடைய பார்வையில் அப்படிதான் தெரியுது. கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப செங்கோட்டையன் தாவேகால இணைகிறதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், இன்னும் மேலும் தாவேகாவுடைய கூட்டணி பலம் வந்து வலுவடையுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்கள் எங்களோட பயந்தமைக்கு நன்றி.